அரிநாடார் என்ற ஒரு பேடி அவன் பேசுறான், காதலை கொச்சப்படுத்துறான். இது போன்றவர்களை கைது செய்யணும். முதல்ல தமிழ்நாடு அரசு அந்த அரிநாடார் என்பவனை உடனடியாக கைது செய்யணும். இதே ஹரி ஒரு தம்பி சூர்யா இந்த தம்பி இறந்தா, அப்போது இந்த பாசிச பிஜேபி அரசு கொக்கரித்தது. ஆனால் கவிஞன் தம்பி இறந்த போதுக்கு எல்லாம் வாய் மூடி கம்முன்னு இருக்காங்க. இது எந்த நோக்கத்தில் நம்ம பார்க்க வேண்டியும்? இது பாசிச மதவாத சாதிய பார்வை. ஒரு தலித் பையன் இறந்தா வேடிக்கை பார்க்கிறான். ஆனா சூர்யாவுக்கு கொக்கரித்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிஜேபி தலைவர்களும் இன்னைக்கு வாய் மூடினு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு கொண்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை தொட்டால் இனி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் சொல்லி வாய்ப்பு அந்த ஒன்றிய நகர பொறுப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பி. நிறைவேற்று நிறைவேற்று ஒன்றிய அரசு மாநில அரசு, ஒன்றிய அரசு மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான கடுமையான சட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று ஒன்றிய அரசு மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று சாதி வெறி ஆணவ படுகொலைக்கு எதிரான கடுமையான சட்டங்களை நிறைவேற்று நிறைவேற்று. தொடர்ந்து அரக்கோணம் ஒன்றிய பொருளாளர் வஜ்ரல் அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்பீம் கலந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்க சிறுத்தைகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ படுகொலையை கவின் என்பவரை கொண்ட சாதி வெறி பிடித்தவர்களை உடனடியாக கண்டித்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான்.